வெல்கம் டு சரவணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சைவ இறால் கிரேவி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சுண்டல் 8 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 1/2 hour முன்னாடி ஊற வச்சா போதும். இந்த கடலைப்பருப்பையும் நம்ம தண்ணி இல்லாமல் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ அது ஒரு தடவை அரைச்சி எடுத்துடலாம். பன்னீர் 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணவே கூடாது. இன்கேஸ் உங்கள் மிக்ஸி ஜாரில் அரைக்கலைன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், மைதா மாவு கிட்டத்தட்ட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பிளேட்டில் மாற்றிட்டேன். நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். பாருங்க, நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ இது இந்த மாதிரி கையில் திரட்டிட்டு குட்டி குட்டியாக இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்படியே ஒரு சுற்றி விட்டுட்டு வச்சுக்கணும். இதே மாதிரி நான் இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ பேன் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சதெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க. இந்த பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு பீசஸாக எடுத்து வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா திருப்பி விட்டுக்கலாம். இது வேகமாக கலர் சேஞ்ச் ஆகும். அதனால் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்கள், எல்லாமே நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துருங்க. இதே மாதிரி நான் எல்லா செட்டும் போட்டு எடுத்து வச்சுட்டேன். இப்போ இன்னொரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ண எண்ணெயவே இதுக்கு சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, அதுவும் நல்லா பொரியட்டும். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 4 பெரிய வெங்காயம் நல்லா சாப் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா பொடியாக இருக்கணும். அப்போ தான் சீக்கிரம் வதங்கும், கிரேவியும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதை நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுறலாம். ரெண்டு தக்காளி பழத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இதுவும் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணாலே தாராளமாக போதும். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. இதுக்கு நான் குழம்பு மிளகாய் தூள் தான் போட போகிறேன். அது சும்மா அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு மிளகாய் தூளோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் நான் ஆட் பண்ணிட்டேன். காரத்துக்கு ஏற்றாப்புல அது போட்டுக்கோங்க. நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஃப்ரை பண்ணி வச்சது எல்லாத்தையும் எடுத்து இதில் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் இது ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணாதீங்க. இப்போ இது ரொம்ப கெட்டியாக இருக்குது, கிரேவி கன்சிஸ்டன்சியில் இல்லை. அதனால் நான் ஒரு 1/4 கிளாஸ் போல் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இதை லிட்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா நம்மளோட சைவ இறால் கிரேவி அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. மேலே கொத்தமல்லி தூளை தூவி விட்டுறலாம். அவ்வளோதான்.